மற்ற கட்சிகளும் சரி இந்து மத வழிபாடுகளை குறை சொல்வது, கேலி பேசுவது என்றெல்லாம் பேசியே அரசியல் செய்கிறார்கள். ஈவேரா அவர்கள் சிலை நிறுவப்பட்டிருக்கிற இடங்களிலெல்லாம் கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்றெல்லாம் இன்றைக்கும் சிலைக்கு கீழே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது என்று நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் தெரிவித்திருப்பதை கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்திலே தமிழகத்திலே ஆன்மீகத்தை குறை சொல்லியே குறிப்பிட்ட நிலையிலே இந்து மத பழக்க வழக்கங்களை, கலாச்சாரங்களை, பண்பாட்டை, பாரம்பரியத்தை குறை சொல்லியே அரசியல் செய்கிற ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறதுன்னு சொன்னால் அது தமிழ்நாடு மட்டும்தான். இந்த தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது என்று நீதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் பொருந்துமா? முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது, ஆனால் அரசியல் மாநாட்டில் முருகரை பற்றியோ அம்மனை பற்றியோ பேசலாமா? இந்த தீர்ப்பு வந்ததிலிருந்து நான் அதைத்தான் யோசித்து கொண்டிருக்கிறேன். இது போன்ற நீதியரசர்கள் அதற்கும் ஒரு உத்தரவை போட்டால், அரசியல்வாதிகள் எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அவற்றை பற்றி பேசக்கூடாது, கருத்து கூறக்கூடாது என்று ஒரு உத்தரவு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கே ஆன்மீகம் பேசுவதற்காக மட்டும் நாம் கூடவில்லை, ஆன்மீகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த தமிழகத்திலே கோடிக்கணக்கான முருக பக்தர்களின் சார்பாக நடைபெறுகிற அந்த மாநாடு இந்து மக்களுக்கு, இந்து தெய்வங்களை வணங்கும் மக்களுக்கு, இந்து மதத்தை போற்றுகிற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற, மக்களிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிற, அவர்களுக்கான குரலை எதிரொலிக்கிற ஒரு மாநாடாக மதுரை மாநாடு அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கடவுளை வணங்குகிற இடத்தில், கடவுளுக்காக நடத்தப்படுகிற கூட்டங்களில் அரசியல் பேசுவது வழக்கம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியல் மேடையாக இருக்கட்டும் சரி, மற்ற கூட்டங்களாக இருக்கட்டும் சரி, திருமணம் நடத்துகிற இடமாக இருந்தாலும் சரி, அங்கேயெல்லாம் இந்து தெய்வங்களை பற்றி பேசுவது, இந்து கலாச்சாரங்களை பற்றி பேசுவதுதான் தமிழ்நாட்டின் கடந்த 60 ஆண்டு கால வரலாறு என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் முருக பக்தர்கள் மாநாடு எங்கு பார்த்தாலும், நான் சென்னையில் இருக்கிறேன், வெளியூர்களில் இருந்தெல்லாம் பேசுகிறவர்கள், நாங்கள் இத்தனை பேர் வருகிறோம், நாங்கள் வண்டி ரெடி பண்ணிட்டோம், நாங்கள் மதுரைக்கு வர்றோம், நீங்கள் மதுரைக்கு வருவீங்களா, இப்படி கேட்கக்கூடிய, பரஸ்பரம் கருத்து பரிமாறப்படக்கூடிய ஒரு மாநாடாக முருக பக்தர்கள் மாநாடு அமைந்து விட்டது. காவல்துறை இதற்கு தடை ஏற்படுத்த முயற்சித்தது கூட ஒரு வகைக்கு நல்லது தான். நடக்குமா நடக்காதா, எப்படி நடக்கும் என்றெல்லாம் அதை பற்றி தினசரி பேசுவதற்கு பக்தர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது தமிழக காவல்துறை. இன்றைக்கு திட்டமிட்டபடி அவர்கள் அனுமதி கொடுத்தே ஆக வேண்டும், நிராகரிக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அதே திடலில் அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள், இவர்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கக்கூடாது என்று காவல்துறையை கண்டித்திருக்கிறார். நீதியரசர் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்றெல்லாம் வந்திருக்கிற அந்த உத்தரவு மாநாடு மிக சிறப்பாக, பெருமையோடு தமிழக வரலாற்றில் ஒரு மிக சிறந்த இடத்தை பெறக்கூடிய ஒரு வெற்றி மாநாடாக அமையப் போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.